மாலை தூபம். எண்ணாகமம் 7ஆம் அதிகாரத்தில் வரும் வெள்ளித்தட்டு எதை குறிக்கிறது என்பதற்கான சுருக்கமான பார்வை இது. இஸ்ரவேல் தலைவர்கள் தேவனின் பலிபீடத்திற்கு முன்பாக வைத்த இந்த வெள்ளித்தட்டு வெறும் ஒரு சாதாரண பாத்திரம் அல்ல. அது கிறிஸ்துவையும் நமது ஆத்தும மீட்பையும் மிகத் தெளிவாகக் காட்டும் ஒரு அற்புதமான படம். முதலாவதாக, இது ஏன் வெள்ளியில் செய்யப்பட்டுள்ளது என்று பார்ப்போம். தேவன் ஏன் இங்கே தங்கம் அல்லது வெண்கலத்தை கேட்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். ஏனென்றால் வேதாகமத்தில் வெள்ளி என்பது ஒரு அடிமையை மீட்கக் கொடுக்கப்படும் முழுமையான ஈட்டுக்கிரயத்தை குறிக்கிறது. யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கும் இயேசு 30 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஆகவே இந்த வெள்ளித்தட்டு நம்மை மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட விலையை அழகாக வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, இந்த தட்டின் வடிவமும் ஒரு ஆழமான செய்தியை சொல்கிறது. இது எதையும் மறைக்காமல் அகலமாக திறந்திருக்கும் ஒரு தட்டு. இரகசியமான பலி என்று ஒன்று உண்டா? நிச்சயமாக இல்லை. சிலுவையில் இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தின் முன்பாக எதையும் மறைக்காமல் அவமானத்தை ஏற்றுக்கொண்டு திறந்த தட்டாக தொங்கினாரோ அதைத்தான் இது குறிக்கிறது. நாமும் தேவனுக்கு முன்பாக எதையும் மறைக்காமல் நம்மையே முழுமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதையே இது காட்டுகிறது. இறுதியாக, இந்த தட்டின் எடையை கவனிப்போம். இது சரியாக 130 சேக்கல்கள். இந்த 130 என்ற எண் சும்மா தற்செயலாக வந்ததா? நிச்சயமில்லை. ஆதி மனிதனான ஆதாம் தன் மகன் ஆபேலை இழந்த பிறகு அவனுக்கு ஒரு புதிய தொடக்கமாக சேத் பிறந்தபோது அவனது வயது சரியாக 130. நாம் படும் இழப்புகளும் அவமானங்களும் ஒருபோதும் முடிவல்ல என்பதை இது உணர்த்துகிறது. சிலுவையின் அவமானம் எப்படி மகிமையில் முடிந்ததோ அப்படியே இது வீழ்ச்சிக்குப் பின்வரும் புதிய படைப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது. தேவனுக்காக நாம் சுமக்கும் ஒவ்வொரு சிறிய அவமானமும் வீணானதல்ல. அது தேவன் எழுதும் அடுத்த மகிமையான அத்தியாயத்தின் தொடக்கத்திற்கான விதை.